சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நாம் பார்க்க இருப்பது திருவிடைமருதூர் மகாலிங்கேஸ்வரர் கோயில் தலபுராணம். சம்பந்தர், அப்பர், சுந்தரர் மூவரதும் தேவார பாடல் பெற்ற தலங்களில் சோழநாடு காவிரி தென்கரை தலங்களில் காவிரி கரையில் அமைந்துள்ள 30வது சிவஸ்தலமாகும். மேலும் இந்த ஸ்தலம் திருவாசகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள தலங்களுள் ஒன்றாகும். இந்த தலம் திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு திருத்தலங்களில் ஒன்றாகும். கருவூர் தேவர், மாணிக்கவாசகர், பட்டினத்தார், பத்திரகிரியார் ஆகியோரும் இந்த ஸ்தலத்தை பாடியுள்ளனர். இந்த ஸ்தலமானது தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இந்த ஸ்தலத்தின் புராண பெயர் மத்தியார்ஜுனம். காரணப் பெயர்கள் சண்பகாருண்யம், சத்திபுரம், தபோவனம், ஜோதிநகர், சர்வ தீர்த்தபுரம், வில்வாரண்யம், தர்ம விருத்திபுரம், முக்திபுரம், பூலோக சிவலோகம், வீர சோழ நகரம் முதலிய காரணப் பெயர்களை கொண்டு மிக சிறப்புடன் விளங்குகின்றது. மூலவர் பெயர் மகாலிங்கேஸ்வரர், மருதவனேஸ்வரர், மருதவாணர். தாயார் பெயர் பிரகட் சுந்தரகுஜாம்பிகை, பெருநலமா முலையம்மை. தலை விருட்சம் மருதமரம். தீர்த்தம் காருண்ய அமிர்த தீர்த்தம், கல்யாணி தீர்த்தம் முதலிய 35 தீர்த்தங்கள் உள்ளன. சிறப்பு திருவிழாக்கள்: தைப்பூச திருவிழா மிக சிறப்பாக நடைபெறும். வைகாசி விசாக திருவிழா 10 நாட்கள் நடைபெறும். ஆடிப்புறத் திருவிழா. இந்த தலத்தின் சிறப்புகளை பார்க்கலாம். மருத மரத்தை தலமரமாக ஸ்தல விருட்சம் கொண்டு சிறப்புற விளங்குகின்ற சிவன் கோயில்கள் இந்தியாவில் 3. முதலாவது ஆந்திர பிரதேசத்தில் உள்ள கர்னூல் மாவட்டத்தில் அமைந்துள்ள மல்லிகார்ஜுனம் என்னும் திருக்கோயில். இரண்டாவது மத்தியார்ஜுனம் எனப்படுகின்ற தமிழ்நாடு தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணம் அருகே உள்ள திருவிடைமருதூர். மூன்றாவதாக புடார்ஜுனம் எனப்படுகின்ற தமிழ்நாட்டில் திருநெல்வேலிக்கு அருகே அம்பாசமுத்திரம் அருகில் உள்ள திருப்புடைமருதூர். இவை முறையே மல்லிகார்ஜுனம், மத்தியார்ஜுனம், புடார்ஜுனம், அதாவது தலைமருது, இடைமருது, கடைமருது என புகழப்படுகின்றன. இந்த ஸ்தலத்தில் உள்ள இறைவன் சுயம்புலிங்க மூர்த்தியாகும். இறைவன் மகாலிங்கேஸ்வரர் தன்னைத்தானே அர்ச்சித்து கொண்டு பூஜை விதிகளை சப்த ரிஷிகள் மற்றுமுள்ள முனிவர்களுக்கு போதித்து அருளிய தலம் திருவிடைமருதூர். மார்க்கண்டேய முனிவருக்கு அர்த்தநாரீஸ்வரராக இந்த ஸ்தலத்தில் இறைவன் காட்சி கொடுத்துள்ளார். இந்த ஆலயத்தில் உள்ள மூகாம்பிகை சந்நிதி மிகவும் புகழ்பெற்றது. அம்பாள் சந்நிதிக்கு தெற்கு பக்கம் இந்த மூகாம்பிகை சந்நிதி அமைந்துள்ளது. மூகாம்பிகைக்கு இந்தியாவில் திருவிடைமருதூரிலும் கர்நாடக மாநிலத்தில் கொல்லூரிலும் மட்டும் சந்நிதி இருப்பது குறிப்பிடத்தக்கது. வரகுண பாண்டியனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் நீங்கிய தலம் என்பதால் பிரம்மஹத்தி தோஷ நிவாரண தலம் இது. அருள்மிகு மகாலிங்கேஸ்வரர் சுழம்புலிங்கமாக அருள்பாலிக்கிறார். மகாலிங்கேஸ்வரர் திருத்தலத்தை சுற்றி 4 வீதிகளிலும் சிவஸ்தலங்கள் உள்ளதால் இந்த தலம் பஞ்சலிங்க தலம் என்றும் அழைக்கப்படுகின்றது. தேரோடும் 4 வீதிகளின் கோடிகளிலும் விஸ்வநாதர், ஆத்மநாதர், ரிஷிபுரீஸ்வரர் மற்றும் சொக்கநாதர் ஆகியோருக்கு 4 சிவாலயங்களும் நடுவிலே மகாலிங்க பெருமானும் அமர்ந்திருப்பதால் இந்த ஸ்தலம் பஞ்சலிங்க ஸ்தலம் என்று அழைக்கப்படுகின்றது. மேற்கே அமைந்துள்ள சொக்கநாதர் ஆலயத்துக்கு தனிப்பெருமை ஒன்றுண்டு. மழையின்றி
மக்கள் வறட்சியால் வருந்தும் காலங்களில் இந்த பெருமானுக்கு சிறப்பாக பூஜை வழிபாடுகளை செய்து மேகராக குறிஞ்சி பண்களில் அமைந்த தேவார பதிகங்களை பாராயணம் செய்வதால் மழை பொழிவது இன்றளவும் நடைபெற்று வரும் அதிசயமாகும். இந்த கோவிலில் 3 பிரகாரங்களை கொண்டதாகும். இந்த 3 பிரகாரங்களிலும் வலம் வருதல் மிக மிக புனிதமாக கருதப்படுகின்றது. அந்த 3 பிரகாரத்தை பற்றி சிறிதாக பார்க்கலாம். அஸ்வமேத பிரகாரம், இது வெளி பிரகாரமாகும். இந்த பிரகாரத்தில் கோவிலை வலம் வருதல் அஸ்வமேத யாகம் செய்த பலனை கொடுக்கும் என்று புராண வரலாறுகள் கூறுகின்றன. அடுத்ததாக 2வது பிரகாரம் கொடுமுடி பிரகாரம், மத்தியில் உள்ள பிரகாரமாகும். இந்த பிரகாரத்தை வலம் வருதல் சிவபெருமான் குடியிருக்கும் கைலாச பர்வதத்தை வலம் வந்ததற்கு சமம் என்று கூறப்படுகிறது. அடுத்ததாக பிரணவ பிரகாரம், இது 3வதாகும். உள்ளே இருக்கக்கூடிய பிரகாரமாகும். இந்த 3வது பிரகாரத்தை, அதாவது பிரணவ பிரகாரத்தை வலம் வருதல் மோட்சம் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. இறைவன் மகாலிங்கேஸ்வரர் தன்னைத்தானே அர்ச்சித்து கொண்டு பூஜை விதிகளை சப்த ரிஷிகள் மற்றும் உள்ள முனிவர்களுக்கு போதித்து அருளிய தலம் திருவிடைமருதூர். கோயில்கள் பலவற்றிலும் இந்த கோயிலில்தான் மிகப்பெரிய எண்ணிக்கையில், அதாவது 35 தீர்த்தங்கள் உள்ளன என்பது வியக்க வைக்கும் செய்தி. இவற்றில் 1 ஏக்கர் பரப்புள்ள காருண்யாமிருத தீர்த்தம் மிகவும் புகழ் வாழ்ந்தது. அதுபோலவே கல்யாண தீர்த்தம் எனப்படும் பூச தீர்த்தமும் சக்தி வாய்ந்தது. தைப்பூச திருநாளில் இந்த தீர்த்தத்தில் நீராடுவோர் பாவ விமோசனம் பெறலாம் என்பர். இங்குள்ள தீர்த்தங்களில் நீராடி மகப்பேறு பெற்றவர் வரலாறும் உண்டு. இந்த தீர்த்தங்களை பற்றியெல்லாம் விரிவாக பின்னாடி பார்க்கலாம். இந்த தல விநாயகர் அருள்மிகு மகாலிங்க பெருமானை பூஜித்து பல உயிர்களும் உய்யும் வண்ணம் அரசாட்சி செய்து வந்தமையால் இந்த விநாயகப் பெருமான் அருள்மிகு ஆண்ட விநாயகர் என்னும் திருநாமம் பூண்டு எழுந்தருளி உள்ளார். இந்த ஸ்தலத்தில் மகாலிங்க பெருமானுக்கு பூஜை நடந்த பிறகே விநாயக பெருமானுக்கு பூஜை நடைபெறும். இந்த தலத்தில் 27 நட்சத்திரங்களுக்கும் 27 லிங்கங்கள் ஆடல் வல்லான் மண்டபத்தில் அமைந்துள்ளன. பட்டினத்தார் வாழ்க்கை வரலாற்றுக்கும் இந்த திருவிடைமருதூர் கோயிலுக்கும் உள்ள தொடர்பு மிக நெருக்கமானது. பட்டினத்தார் இந்த தலத்து மருதவாணர் குறித்து பல பாடல்கள் பாடியுள்ளார். இவரது சீடர் பத்ரகிரியார் ஆவார். இவர் ஒரு நாட்டுக்கே ராஜாவாக இருந்துவிட்டு துறவு பூண்டு பட்டினத்தாரின் சீடரானார். சிவஸ்தலம் தோறும் தரிசித்து வந்து இருவரும் திருவிடைமருதூர் வந்து தங்கினர். பட்டினத்தார் திருவோடு கூட வைத்து கொள்வதில்லை. சீடரோ திருவோடும் ஒரு நாயையும் உடன் வைத்திருந்தார். இறைவன் ஒரு நாள் அடியார் உருவில் வந்து பட்டினத்தாரிடம் பிச்சை கேட்டார். பட்டினத்தாரோ, நானோ பரதேசி, என்னிடம் தருவதற்கு ஏதுமில்லை. இதோ கோயிலின் மேலை கோபுரம் அருகே ஒரு சம்சாரி இருப்பான் என்றார். இறைவனும் அந்த இடத்திற்கு சென்று அங்கிருந்த பத்ரகிரியாரிடம் பிச்சை கேட்க, தன்னை இந்த திருவோடும் நாயும் நம்மை சம்சாரியாக்கிவிட்டதே என்று வருந்தி ஓட்டை நாயின் மீது எறிந்தார். ஓடும் உடைந்தது, நாயும் உயிர் விட்டது. பின்பு இறைவன் தோன்றி பத்ரகிரியாருக்கும் நாய்க்கும் முக்தி அளித்தார். அந்த முக்தி தந்த இடம் இன்றும் உள்ளது. அதாவது கிழக்கு மாட வீதியில் நாயடியார் கோயில் என்று இன்றும் அழைக்கப்படும். அந்த இடத்தை இந்த ஸ்தலத்துக்கு வந்தால் இன்றும்
காணலாம். இன்னொரு முக்கியமான செய்தி, இந்த ஸ்தலத்துக்கு மூலவரை மையமாக கொண்டு பரிவார சன்னதிகளாக திருவலஞ்சுழி விநாயகர் சன்னதியாகவும், ஆலங்குடி தட்சிணாமூர்த்தி சந்நிதியாகவும், சுவாமிமலை சுப்பிரமணியர் சந்நிதியாகவும், திருவாரூர் சோமஸ்கந்தர் சந்நிதியாகவும், திருவாவடுதுறை நந்திதேவர் சந்நிதியாகவும், திருசேயினலூர் சண்டிகேஸ்வரர் சந்நிதியாகவும், சீர்காழி பைரவர் சந்நிதியாகவும் வழங்கப்படுகின்றது. பட்டினத்தார் இந்த ஸ்தலம் குறித்து பல பாடல்கள் பாடியுள்ளார். மாணிக்க வாசக பெருமானுக்கு இறைவன் திருவடி தீட்சை தந்தருளிய தலம். பிரம்மா, இந்திரன், இந்திராணி, குபேரன், அக்னி, சந்திரன் ஆகியோர் வழிபட்ட ஸ்தலம். அருணகிரிநாதர் இந்த ஸ்தலத்து முருகனை தமது திருப்புகழில் பாடியுள்ளார். திருஞான சம்பந்த பெருமான் 6 பதிகங்களும், அப்பர் பெருமான் 5 பதிகங்களும், சுந்தரமூர்த்தி பெருமான் 1 பதிகமும் பாடியுள்ளனர். மாணிக்க வாசகர் தமது திருவாசகத்தில் இந்த தலத்தை பாடியுள்ளார். காவிரி கரையில் உள்ள 6 சிவஸ்தலங்கள் காசிக்கு சமமாக கருதப்படுகின்றன. அவற்றில் திருவிடைமருதூர் தலமும் ஒன்றாகும். மற்றவை திருவையாறு, திருசாய்க்காடு அதாவது சாயாவனம், திருவெண்காடு, திருவாஞ்சியம் மற்றும் மயிலாடுதுறை ஆகும். ஸ்ரீ மத்தியார்ஜுன மான்மியம். மத்தியார்ஜுனம் என்பதன் மொழிபெயர்ப்பு இடைமருதூர் என்பது. அர்ஜுனம் என்பது மருத மரத்தின் பெயர். வடக்கே மல்லிகார்ஜுனமும் தெற்கே புடார்ஜுனபுரமும் இருப்பதால் மத்தியில் உள்ள திருவிடைமருதூர் மத்தியார்ஜுனம் என்று வழங்கப்படுகின்றது. நைமிச வனத்திலே சவுனகாதி முனிவர்கள் பௌராணி கோத்தமராகிய சூத முனிவரை வணங்கி, சுவாமி, அடியேங்கள் உய்யும் வண்ணம் எல்லா விசேஷங்களும் அமைந்த சிவஸ்தலம் ஒன்றை நவின்றருள்க என்று அன்போடு பிரார்த்தித்தனர். அவர் நெடுநேரம் சமாதி பொருந்தியிருந்து பின்பு நெஞ்சம் நெக்குருக கண்ணீர் வார மெய்மயிர் சிலிர்ப்ப ஸ்ரீ ஜோதிர்மய மகாலிங்க மூர்த்தியையும் ஸ்ரீ பிரகட் சுந்தர குஜாம்பிகை தாயாரையும் தமது ஆசிரியராகிய வியாச முனிவரையும் தியானித்து துதித்து இந்த திருவிடைமருதூர் ஸ்தலத்தின் மகிமையை அருளி செய்வாராயினார். அகண்டாகர நித்த வியாபக சச்சிதானந்த பிழம்பாகிய சிவபெருமான் தம்மை ஆன்மாக்கள் வழிபட்டு உய்யும் பொருட்டு பற்பல ஸ்தலங்களை உண்டாக்கி அருளினார். அவற்றுள் ஸ்ரீ அருணாச்சலம், ஸ்ரீ காசி, திருக்காலத்தி, திருக்கேதாரம், திருவாரூர், திருவலஞ்சுழி, திருவேரகம், ஸ்ரீ சிதம்பரம், திருவெண்காடு, ஸ்ரீ கும்பகோணம், ஸ்ரீ மத்தியார்ஜுனம் என்னும் 11 ஸ்தலங்கள் மிகச் சிறந்தன. அவற்றினுள்ளே அனாதியாக இருத்தலாலும் எல்லா உயிர்களும் ஒடுங்கிய மகாராத்திரியில் அந்த உயிர்களை எழுப்புதற் பொருட்டு ஏகாதச ருத்ரர்கள் வந்து வழிபட்டு சிவானுக்கிரகம் பெறும்படி விளங்கியமையாலும் திருவலஞ்சுழி முதலிய மிகச்சிறந்த ஸ்தலங்களை விநாயகர் முதலிய பரிவார தேவதா ஸ்தலங்களாக கொண்டிருந்தாலும் மத்தியார்ஜுனமே சிறந்தது. திருவலஞ்சுழி விநாயக பெருமானுக்கும், சுவாமிமலை சுப்பிரமணிய பெருமானுக்கும், திரு ஆப்பாடி சண்டேஸ்வர நாயனாருக்கும், சூரியனார் கோயில் சூரியன் முதலிய நவகிரகங்களுக்கும், சிதம்பரம் நடராஜ பெருமானுக்கும், சீர்காழி பைரவ கடவுளுக்கும், திருவாவடுதுறை நந்திதேவருக்கும், திருவாரூர் சோமஸ்கந்தருக்கும், திருவாலங்குடி தட்சிணாமூர்த்திக்கும் இருப்பிடங்களாகும்.
மத்தியம் அதாவது நடு, அர்ஜுனம் நின்மலம், இது நின்மலமான ஸ்தானம் என்று பொருள்பட்டு மத்திய சப்தத்தோடு சேர்ந்து நின்று இத்தன்மையுடைய ஆதிசக்தியின் இருதய கமல மத்திய ஸ்தானத்தை உணர்த்தி பின்பு அந்த இருதய கமல மத்தியில் தியானிக்கப்பட்டு விளங்கிய ஸ்ரீ ஜோதிர்மய மகாலிங்கப் பெருமான் முனிவர்களுக்கு காட்சி அளித்தற் பொருட்டு இங்கே எழுந்தருளி இருக்கின்றமையால் அப்பெயர் இந்த க்ஷேத்திரத்திற்கு வந்தது. அல்லாமல் பின்பு ஒரு காலத்தே தரிசித்ததற்கு வந்த உரோமச மகாமுனிவர் அர்ஜுனவனத்தின் மத்தியில் சிவலிங்கப் பெருமான் எழுந்தருளியிருப்பதைக் கண்டு இந்த க்ஷேத்திரம் மத்தியார்ஜுனம் என்று வழங்கியபடி கொள்வதும் பொருந்தும். இன்னும் இது தமக்கு ஆதிசக்தி காட்சி கொடுத்ததற்கு முனிவர்கள் உண்டாக்கின ஷண்பக சோலையை உடையமையால் ஷண்பக வனம் என்றும் கூறப்படுகிறது. ஆதிசக்தி எழுந்தருளியிருத்தலால் சக்திபுரம் என்றும், சக்தியும் முனிவர்களும் தவம் செய்து பேறு பெற்றமையால் தபோவனம் என்றும், சிவபெருமான் ஜோதி வடிவாய் அவர்களுக்கு காட்சி கொடுத்துள்ளதா அருளுமையால் ஜோதி நகரம் என்றும், எல்லா புண்ணிய தீர்த்தங்களும் உடைமையால் சர்வ தீர்த்தபுரம் என்றும், வில்வத்தை உடைமையால் வில்வ வனம் என்றும், தன் இடத்திலிருந்து செய்யப்படும் ஒவ்வொரு புண்ணியமும் பற்பளவாக விருத்தியாதலால் தரும விருத்திபுரம் என்றும், பூமியின் கண் சிவலோகமாக இருத்தலால் பூலோக சிவலோகம் என்றும் கூறப்படுகின்றது. வீர சோழன் வழிபட்டு ஆலய திருப்பணி செய்து காடு வெட்டி நகரம் உண்டாக்கி நித்திய நைமித்தியங்களாக விதிப்படி புரிவித்தமையால் வீர சோழ நகரம் என்றும் இந்த ஸ்தலம் சொல்லப்படும். இந்த சேக்ஸ்திர மகிமை ஸ்கந்த புராணத்திலும் லிங்க புராணத்திலும் பிரம்ம கைவர்த்தத்திலும் சிவ ரகசியத்திலும் விரிவாக கூறப்பட்டுள்ளது. அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது மருத விருஷத்தின் வரலாறும் சிவபெருமான் காட்சி கொடுத்தருளிய முறைமையும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருக்கைலாய மலையிலே ஒப்பு உயர்வு இல்லாத செம்பொன் திருக்கோயிலிலே அனந்த கோடி சூரியர் உதித்தார் போன்ற ஒளியை உடைய இரத்தின சிங்காதனத்தின் மேலே எழுந்தருளியிருந்து மகாதேவர் தமது ஞான சக்தியாகிய உமாதேவியாருக்கு ஆகமங்களை உபதேசித்து அருளினார். தேவியார் அவற்றையெல்லாம் திருவுள்ளம் கொண்டு மகிழ்ந்து எழுந்து வணங்கி, எம்பெருமானே, இவ்வுலக வளங்களையும் ஆன்மாக்கள் வழிபட்டு உய்யும்படி தேவரீர் எழுந்தருளியிருக்கும் ஸ்தலங்களையும் அவற்றுள் சிறந்ததாகிய ஒன்றனையும் காட்டி அருளல் வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தார். நின் குறிப்பு மிகவும் அழகியது என்று ஆனந்தமடைந்த சிவபெருமான் உமாதேவியாரோடும் ரிஷபாருடராய் திருக்கைலாய மலையிலிருந்து புறப்பட்டு எல்லா விசேஷங்களையும் காண்பித்து கொண்டு வந்து காவிரி மாநதியை அடைந்து அதன் மகிமைகளை எடுத்து உரைத்து அதன் தென்கரையில் உள்ளதாகிய இந்த க்ஷேத்திரத்திற்கு நேராக ஆகாயத்தில் எழுந்து அருளினார். அப்போது கைலாயங்கிரியானது தமது பிரிவாற்றாமையால் மிகவும் உன்னதமான மருத மரமாகி அவ்விடத்தே நிற்க கண்டு அதனுடைய நிழலில் ரிஷபத்தை நிறுத்தி உமாதேவியாரை நோக்கி, பிரியே, இந்த ஸ்தலம் அனாதியுள்ளது, நமக்கு அதிக பிரீத்தியை உண்டு பண்ணுவது. இதற்கு ஒப்பான ஸ்தலம்
எங்கும் இல்லை. இதன் அழகை நீ காண்பாயாக என்று திருவாய் மலர்ந்தருளினார். அப்போ கைலாய மலையே மருதவனமாக திருவிடை மருதூர் இருக்கு. உமாதேவியார் ஆங்காங்குள்ள தபோவனங்களையும் அவ்வனங்களில் காசிபர் முதலிய முனிவர்கள் தவம் செய்தலையும் மற்ற விசேஷங்களையும் நோக்கி அன்புற்று ஆனந்த பெருக்கம் அடைந்தனர். அப்பொழுது உமாதேவியாருடைய திருவிழிகள் கருணை வெள்ளம் பொழிந்தன. அவ்வெள்ளம் கிழக்கே சென்று காருண்யாமிர்தம் என்று பெயர் பெற்று ஒரு தீர்த்தமாக விளங்கியது. அந்த காலத்தில் சிவபெருமானது திருவிழிகளும் கருணை வெள்ளம் பொழிந்தன. அவ்வெள்ளம் 2 பிரிவாக பொன்னிறமுற்று சென்று நீர்வற்றி கிடந்த வடமேற்கில் உள்ள தடாகத்திலும் தென் திசையில் உள்ள தடாகத்திலும் பாய்ந்தது. அந்த 2 வாயு திக்கில் உள்ள தடாகத்திலே உயிர் போய் உலர்ந்து கிடந்த ஜலசரங்கள் யாவும் உயிர் பெற்று ருத்ர கணங்களாகி சுவாமியை வலம் செய்து வாழ்த்தி வணங்கி விமானத்தின் மீது ஏறி சிவபுரம் அடைந்தன. அங்கே தவம் செய்யும் முனிவர்கள் தம்முள் பேசிக்கொள்ளும் வினாவிடைகளை தெரிந்து கொள்ளும் பொருட்டு அப்பால் பார்வதி தேவியாரோடு சுவாமி ஒரு முகூர்த்த காலம் அவர்களுக்கு தோன்றாத வண்ணம் எழுந்தருளி இருந்தனர். அப்பொழுது அங்கே வந்த அகத்திய முனிவர்கள் கண்டு பேரானந்தமுற்று எதிர் சென்று வணங்கி, அகத்திய முனிவரே, தேவரீர் இங்கே எழுந்தருளியது அடியேங்கள் செய்த பெரும் தவமேயன்றி வேறன்று. ஆதலால் யாங்கள் உய்ந்தோம். யாகம் முதலிய கர்மங்களை செய்வதால் பயனளிப்பது அந்த கர்மமோ அன்றி அளிப்பவர் சிவபெருமானோ என்ற சந்தேகம் எங்களுக்கு நெடுநாளாக உள்ளது. இதனை நீக்கி அருளல் வேண்டும் என்று பிரார்த்திக்கவே அகத்திய முனிவர் கன்மம் தானே பயன் தராது என்றும் தருபவர் சிவபெருமானே என்றும், அதாவது கன்மம் தானே பயன் தராது என்றும் எல்லா பயன்களும் தருபவர் சிவபெருமானே என்றும் அவரை பக்தி நெறியாலேயே அவரை அடைய வேண்டுமென்றும் அந்த பக்தி நெறி பெருந்தவத்தால் எய்தற்பாலதென்றும் பற்பல நியாயங்களால் விளக்கி, முனிவர்களே, அவன் அருளாலே அவனை அடைய வேண்டும் என்று வேத ஆகமங்கள் கூறுகின்றன. சிவசிவா. ஆதலால் நீவீர் அருளாகிய உமாதேவியாரை குறித்து தவம் செய்து அவரால் சிவபெருமானை அடையுங்கள் என்று கூறி அருளினார். அப்பொழுது உமாதேவியார் இவர்களுக்கு காட்சி கொடுத்து அருளல் வேண்டும் என்று பிரார்த்திக்கவே சிவபெருமான், நாம் இப்பொழுது இவர்களுக்கு வெளிப்படுவது முறையன்று, அகஸ்தியன் மொழிப்படி ஆகுக என்று கூறி உமாதேவியாரோடும் கைலை மலைக்கு எழுந்தருளினார். பிறகு எல்லா முனிவர்களும் சரஸ்வதி தேவியை குறித்து தவம் செய்து வேத ஆகமங்களின் உண்மையை அறிந்து பொருளை அறிந்து பின்பு லக்ஷ்மி தேவியை குறித்து தவம் செய்து சிவராதனத்திற்கு வேண்டிய பாக்கியங்களை எல்லாம் அடைந்து பின்பு சிவபெருமானை தமக்கு தரிசிக்கும்படி செய்வதற்கு முதலில் சிற்சக்தியான ஆதிசக்தியை அருள் பெற வேண்டி அந்த சக்திக்கு பிரியமான சண்பக சோலை ஒன்றை உண்டாக்கி அந்த சோலையில்
காட்சியளிக்க வேண்டுமென்று மிக கடுமையான தவம் செய்தனர். அப்பொழுது அம்பிகை பரமசிவனிடத்து பிரியாவிடை பெற்று எழுந்தருளி காட்சி கொடுக்கவே முனிவர்கள் தரிசனம் செய்து ஆனந்த பரவசர்களாகி, தாயே, நாங்கள் சிவபெருமானையும் தரிசிக்கும்படி திருவுள்ளம் கொண்டருள வேண்டும் என்று அன்போடு பிரார்த்தித்தனர். உடனே பார்வதி தேவியார் இருதய கமல மத்தியில் சிவபெருமானை நினைத்து மௌனமாய் சிவயோகம் செய்தனர். முனிவர்கள் அம்பிகைக்கு தொண்டு செய்து கொண்டு தவம் புரிந்திருந்தனர். இப்படி நிகழும் காலத்தில் அம்பிகையின் இருதய கமல மத்தியில் நினைந்தபடியே சிவபெருமான் ஜோதிர்மய மகாலிங்க மூர்த்தியாய் அவர்களுக்கு காட்சி கொடுத்து அருளினார். சிவசிவா. முனிவர்கள் யாவரும் தரிசிக்க வாற்றாது திகைத்து உமாதேவியாருடைய திருவருளால் தரிசித்து பேரானந்த பெருவாழ்வு அடைந்தார்கள். பின்பு சிவபெருமான் அருள்மயமாகிய அந்த ஜோதிர்மய மகாலிங்கத்தினின்று பிறைமுடியும் மான், மழு, அபயம், வரதம் அமைந்த அவயவங்களும் விளங்க ஏகநாயக மூர்த்தியாக எழுந்தருளி காட்சி கொடுத்தருளினார். அப்பொழுது தேவர்கள் மலர்மழை பொழிந்தார்கள். குபேரன் பொன்மாரி பெய்தான். கந்தர்வர்கள் இனிமையான கானம் செய்தார்கள். பூதகணாதிபர்கள் வாத்தியங்களை முழக்கினார்கள். இங்ஙனம் காட்சி கொடுத்தருளிய ஏகநாயகரை உமாதேவியார் வணங்கி துதித்தார். முனிவர்களும் வணக்கத்துடன் துதி செய்து, நாங்கள் செய்த தவம் பலித்தது என்று ஆனந்த பரவசர்கள் ஆயினர். அப்பொழுது சிவபெருமான் பார்வதி தேவியாரை நோக்கி, நினது தவம் கண்டு மகிழ்வடைந்தோம். நினது தவம் கண்டு மகிழ்வடைந்தோம். நினது கருத்தின்படிக்கும் நமது அன்பனாகிய அகத்திய முனிவன் முனிவர்களுக்கு கூறியபடிக்கும் இந்த முனிவர்களுக்கு காட்சி கொடுத்தோம். எம்மோடு அபேதமாகிய உனக்கு எம்மால் தருதற்குரியது யாது? யாவரும் அறியும்படி நாம் முன்னர் வடிவமாக கொண்ட ஜோதின்மய மகாலிங்கத்தை இந்த க்ஷேத்திரத்தில் அனாதியாக உள்ள நம் உருவமாகிய லிங்கத்தோடு கலப்பித்து பூசிக்கின்றோம். இதனை ஒரு தினம் பூசிப்பவர்கள் இருமை பயனையும் எளிதில் அடைந்து முக்தி இன்பத்தையும் அடைவார்கள். சிவசிவா என்று சிவபெருமான் முழுந்தருளி, விஷ்ணு முதலிய தேவர்கள் தத்தமக்கு என்ற பணிகளை அன்போடு செய்து பக்கத்தே நிற்கையில் தாம் உரைத்தருளிய வேத ஆகம விதிப்படி அந்த மூர்த்தியை அர்ச்சித்தனர். பின்பு அருகே ஏவல் செய்து நின்ற தேவர்கள் யாவருக்கும் அவரவர் கருதிய வரங்களை அருளி உமாதேவியாரை நோக்கி புன்முறுவல் செய்தனர். அப்பொழுது உமாதேவியார், சுவாமி, திருமால் முதலிய தேவர்கள் தத்தம் எண்ணம் வாழ்ப்ப தேவரீரை பூசிக்கின்றனர். தேவரீர் என்ன பயனை குறித்து பூசித்தீர் என்று கேட்கவே, திருவிடைமருதூரில் சுவாமியை தண்ணியை பூசிக்கிறார். அதுக்கு அம்பாள் கேட்குறாங்க, ஏன் தங்களே நீங்களே பூசிக்கிறீங்கன்னு அம்பாள் கேட்குறாங்க. அதற்கு சுவாமி சொல்கிறாரு, அதற்கு சிவபெருமான், உமையே, நம்மை பூசிக்கும் முறையை இம்முனிவர்களுக்கு அறிவுறுத்தல் பொருட்டே என்று சொல்லி உமாதேவியாரது வேண்டுகோளின்படி முனிவர்களை நோக்கி, நீங்கள் வேண்டிய வரங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் என்றனர்.
அவர்கள், கிருபாநிதியே, அடியேங்களுக்கு சிவஞானம் அருளுக என்றார்கள். சிவபெருமான் அப்படியே ஞான உபதேசம் செய்து சிவலிங்கத்தின் பெருமையையும் பூஜை செய்யும் முறையையும் பூஜிப்பவர்கள் அடையும் பயனையும் விரித்து சொல்லி அருளினார். அப்பால் தேவர்களும் முனிவர்களும் விஸ்வகர்மாவை வருவித்து ஆலயம் அமைக்கும்படி கூற, அவன் விதிப்படி கர்ப்பகிரகமும் அர்த்த மண்டபமும் முதலிய மண்டபங்களும் திருமாளிகை பத்தி முதலியனவும் ஆவரண தேவர்கள் ஆலயங்களும் வலப்பக்கத்தில் பிரகத் சுந்தர குஜாம்பிகை தாயாரின் ஆலயமும் ஒரு கணப்பொழுதில் மனதால் நிர்மித்தினன். அவ்வாலயங்களில் அந்தந்த தேவர் எழுந்தருளியிருப்ப அவர் விதிப்படி பூஜை புரிந்து இன்புற்றனர். சிவசிவ. அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது உரோமச முனிவரும் வீர சோழனும் வழிபட்டது. உரோமச முனிவர் மகாலிங்க மூர்த்தியை வணங்குதற் பொருட்டு தன்னுடைய மடத்திலிருந்து கிளம்பி பல ஸ்தலங்களையும் கடந்து பல நகரங்களையும் கடந்து திருவிடைமருதூர் வருகிறார். இதனது சிறப்பை நோக்கி வருங்கால் திருக்கோயிலின் வடமேற்கில் உள்ள தீர்த்தத்தில் ஒரு காகை வந்து படிந்து பொன்னிறமுற்று மருத மரத்திலிருந்து பரமசிவனை துதிப்பதை வியப்புடன் நோக்கி, காகையே, உன் வரலாறு யாது சொல் என்று வினவினார். காகம் சொல்லத் தொடங்கியது. நான் முற்பிறப்பில் ஒரு பிராமணன். வேத சாஸ்திர புராணங்களையும் விதி விலக்குகளையும் நன்றாக அறிந்தவன். ஒரு நாள் சூரிய கிரகண புண்ணிய காலத்தில் பலரும் ஸ்நானம் செய்து தான தர்மாதிகளை புரியும்போது நானும் சென்று ஸ்நானம் பண்ணி செய்ய வேண்டுவனவற்றை எல்லாம் செய்து ஓர் அரசனிடத்தில் தானம் வாங்கினேன். ஆசை அடங்காமையால் மற்றொரு அரசனிடத்தும் சென்று தானம் வாங்கத் தொடங்கினேன். அவன் எனது மார்பிலுள்ள சந்தனத்தை கண்டு முன்னமே யாரிடத்தேனும் தானம் வாங்கியது உண்டோ என்று வினவ, நான் அதற்கு ஆம் என்றேன். அரசன் மிகவும் கோபமுற்று வீடுதோறும் சென்று இரைகளை கவரும் காகம் போல பலரிடத்தும் தானம் வாங்க கருதினமையால் நீ காக வடிவம் அடையக் கடவாய் என்று சபித்தான். நானும் அரசனை சபிக்க எண்ணுங்கால் அவனது புரோகிதனாகிய சுசங்கியன் என்பவன் என்னை பணிந்து, பல உயிர்களையும் காக்கின்ற அரசனை சபிக்க வேண்டாம். அரசன் சபியாவிடனும் நீ காகம் வடிவமடைவதற்கு தடையில்லை. நீ அடையும் காக வடிவம் ஒரு புண்ணிய தீர்த்தத்தால் நீங்கும் என்று கூறி மிகவும் பிரார்த்தித்து கொண்டமையால் நாம் கோபம் தணிந்து காக வடிவம் பெற்று பழைய ஞாபகத்தோடும் பல தீர்த்தங்களிலும் படிந்து முன்னர் அடைந்துள்ள தவப்பேற்றால் இந்த திருவிடைமருதூர் ஸ்தலத்தை அடைந்து இந்த தீர்த்தத்தில் பொன் வடிவம் பெற்றேன். உம்மையும் தரிசித்தேன், நற்கதியும் அடைவேன். இனி எனக்கு என்ன குறை என்று அந்த காகம் பணிவுடனும் அன்புடனும் சொல்லியது. அப்பொழுது சிவபெருமானின் கிருபையால் கோடி சூரிய பிரகாசமுள்ள விமானம் ஒன்று பல தேவகணங்களோடும் வரவே காகம் ருத்ர வடிவமுற்று அதிலேறி பல சிறப்புடன் கைலாயமலை அடைந்து சென்று அளவில்லாத இன்பம் அடைந்தது. இவ்வாறு சென்றதை கண்ட உரோமச மகாமுனிவர் மிக்க ஆச்சரியமுற்று
மருதவனத்தால் மூடப்பட்ட திருக்கோயிலை அடைந்து சுவாமியை வணங்கி அடியேனையும் ஆட்கொண்டருளல் வேண்டும் என்று பிரார்த்தித்து வெளியே வந்து ஒருவரையும் காணாமல் திகைப்புற்று பரமசிவனை பிரார்த்தித்து நின்றார். அப்பொழுது தமக்கு காட்சியளித்த திருநந்தி தேவரை நமஸ்கரித்து, இந்த திருக்கோயிலில் எல்லா சிறப்பும் அமைந்திருப்ப மனிதர்கள் மட்டும் இல்லாமைக்கு என்ன காரணம் என்று வினவினார். அப்பொழுது திருநந்தி தேவர், முன்னம் இங்கிருந்து சிவாராதனம் செய்து வந்த அகத்திய முனிவர் முதலானோர் சிவஞானியால் திருவெண்காட்டை அடைந்து அங்குள்ள முனிவர்களோடு யாகம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் நீங்கினமையால் பௌத்தர் மேலிட்டு இந்த தேசத்தாரையும் சோழனையும் வேறுபடுத்தினர். அதனால் இந்நகரம் மருதங்காடு கொண்டது. பூசித்தற்கு வேறு எவரும் இல்லாமையால் விநாயகக் கடவுள் சிவராதனம் செய்தலோடு சிவஞானியால் அன்பர்களுக்கு யாதோர் இடையூறும் அணுகாவண்ணம் ஆண்டு வருகிறார். உமது வரவையும் உம்மால் இங்கே சிவநேயம் தழைத்தோங்கும் என்பதையும் முன்பு சிவபெருமான் விநாயகப் பெருமானுக்கு கூறி அருளினார். முனிவர் ஆனந்தமுற்று, சுவாமி, அடியேனுக்கு சிவபூஜா விதியை அருளுக என்று வேண்ட, அப்படியே திருநந்தி தேவர் உபதேசித்து அருளினார். பின்பு முனிவர் நாள்தோறும் பூஜித்து சாம்ப தட்சிணாமூர்த்தியாக தமக்கு பரமசிவன் காட்சி கொடுத்தருள பெற்று மீட்டும் சிவராதனம் செய்து கொண்டு இந்த ஸ்தலத்தே வசித்திருந்தார். அக்காலத்தில் காஞ்சிபுரத்தில் சோழ பரம்பரையில் தோன்றிய வீர சோழன் என்பவன் எல்லா வித்தைகளிலும் சிறந்து சிவபக்தி செல்வம் வாய்ந்து அரசாண்டு வந்தான். அவன் ஸ்தல யாத்திரை செய்ய நினைந்து புறப்பட்டு பல தலங்களையும் தரிசித்து கொண்டே வந்து இந்த கஷேத்திரத்தை அடைந்து சுவாமி தரிசனம் செய்து அளவிறந்த மகிழ்ச்சி உடையவனாகி உரோமச மகாமுனிவரால் கட்டளையிட பெற்று விதிப்படி ஆலயத்தில் பணி செய்து காடு வெட்டி நகரம் உண்டாக்கி அதில் 4 வர்ணத்தாரையும் மற்றோரையும் முறையே குடியேற்றி சிவபெருமானுக்கு நித்திய பூஜை முதலியவற்றை முன்னையிலும் சிறப்பாக செய்துவித்து பல அபிஷேகங்களையும் திருவிழாக்களையும் செய்துவித்து மேலும் வேண்டிய பூஜைகளை எல்லாம் வேத ஆகம விதிப்படி செய்துவித்து இந்த ஸ்தலத்திலிருந்தே பல ஆண்டுகள் அரசாண்டு வாழ்ந்து தனது புத்திரனுக்கு மகுடம் சூட்டி பின்பு சிவபதம் அடைந்தான். உரோமச மகாமுனிவரும் இந்த ஸ்தலத்திலேயே வசித்திருந்து சிவயோகம் பயின்று வசித்திருந்தார். அடுத்ததாக மார்க்கண்டேய முனிவர் பேறு பெற்றது. மார்க்கண்டேய முனிவர் அர்த்தநாரீஸ்வர வடிவம் தரிசிக்க விரும்பி இந்த ஸ்தலத்தை அடைந்து தவம் செய்து பரமசிவன் அந்த வடிவினராகி காட்சியளிக்கவே தரிசனம் செய்து பேரானந்தம் அடைந்தார். அடுத்ததாக சுகீர்த்தி மகப்பேர் அடைந்தது. காஞ்சிபுரத்தில் முன்னம் அரசனாக இருந்த சுகீர்த்தி என்பவன் தனக்கு புத்திரன் இல்லாமையால் வருந்தினான். அந்த காலத்தில் திருவெண்காட்டில் யாகம் செய்து கொண்டு எழுந்தருளி இருந்த அகத்திய முனிவரை அடைந்து பணிந்து தனது மனக்குறையை விண்ணப்பம் செய்தான். அகத்திய முனிவர், பிதிர்களுக்கு திருப்தி செய்தால் புத்திரன் உண்டாவான், அதற்கு மற்ற இடங்கள் எல்லாவற்றினும் திருவிடை மருதூரே சிறந்தது. அந்த கஷேத்திரத்தில்
அங்ஙனம் செய்து பேறு பெற்றோர் அநேகர். நீயும் அங்கே சென்று நான் சொன்னபடி செய்து பேறு பெறுக என்று கூறி அருளினார். அரசனும் விடைபெற்று திருவிடைமருதூர் ஸ்தலத்தை அடைந்து சுவாமி தரிசனம் செய்து பிதிர்களுக்கு திருப்தி செய்து சற்புத்திரனை அடைந்து பெருமகிழ்வுற்று பல நாள் இந்த ஸ்தலத்தின் கண் இருந்து அரசாண்டு பின்பு புத்திரனுக்கு முடிசூட்டி சிவபதம் அடைந்தான். அடுத்ததாக வசிஷ்ட முனிவர் முதலியோர் சித்தி பெற்றது. வசிஷ்டர் முதலிய பல முனிவர் அஷ்டமா சித்தியை பெறுதற் பொருட்டு ஒரு யாகம் செய்ய நினைத்தனர். அப்பொழுது ஸ்ரீ சுப்பிரமணிய கடவுளை வணிந்து தம்முடைய எண்ணத்தை கூறி யாகம் செய்வதற்குரிய ஸ்தானம் என்று, அதாவது ஸ்தலம் ஒன்று தெரிவித்து அருளுக என்று விண்ணப்பம் செய்ய அவர் இந்த ஸ்தலத்தின் மகிமைகளை அறிவுறுத்தி அம்முனிவர்களுடன் இந்த சேத்திரத்தை அடைந்து சுவாமியை அவர்களுக்கு தரிசனம் செய்வித்து கங்காதேவியை நினைத்தனர். உடனே வந்த கங்காதேவியை நோக்கி அவர் சிவபெருமானுக்கு அபிஷேகத்திற் பொருட்டும் யாவரும் நீராடி உய்தற் பொருட்டும் இந்த ஸ்தலத்தில் இருப்பாயாக என்று வேண்டினார். எனவே கங்காதேவி அவ்வாறே மூலஸ்தானத்துக்கு வடகிழக்கில் ஒரு கிணறு வடிவாய் அமர்ந்தனள். சிவசிவா. குமாரக்கடவுள் அந்த கங்கா தீர்த்தத்தினால் சுவாமிக்கு அபிஷேகம் செய்து பூசித்தனர். முனிவர்களும் குமாரக்கடவுளின் கட்டளைப்படியே காவிரியிலும் மற்ற தீர்த்தங்களிலும் இந்த கங்கா தீர்த்தத்திலும் ஸ்நானம் செய்து பரமசிவனை வழிபட்டு அவரது ஆக்ஞை பெற்று பின்பு வேண்டுவனவற்றை கொண்டு குறித்தபடி யாகம் செய்தார்கள். முடிவில் பரமசிவன் அம்பிகையோடும் ரிஷபாரூடராய் காட்சி அளித்தனர். சிவசிவா. முனிவர்கள் தரிசனம் செய்து தாம் விரும்பிய சித்திகளை அடைந்து பல நாள் இந்த தலத்தில் வழிபாடு செய்து கொண்டிருந்து தம்மை அடைந்தவர்களுக்கும் அந்த சித்திகளை அளித்து சுவாமியிடத்தில் விடைபெற்று தங்கள் தபோவனம் அடைந்து தவம் செய்வாராயினர். மிக புண்ணியமான இந்த கதையை கேட்ட அனைவருக்கும் பிரகத் சுந்தர குஜாம்பிகை தாயாரின் அருளினாலும் மகாலிங்க சுவாமி கருணை கடாட்சத்தினாலும் எல்லா இகபர சௌபாகியங்கள் பெற்று சிறப்புடன் வாழ்வார்கள். முதலாவது பகுதி முற்றிற்று. அடுத்த பகுதியிலே திருவிடைமருதூர் தல புராணத்தின் யார் யாரெல்லாம் அருள் பெற்றார்கள், குறிப்பாக வரகுண பாண்டியன் மற்றுமுள்ள ரிஷிகள் அவர்களின் கதைகளையும், இந்த ஸ்தலத்தில் 35 தீர்த்தங்கள் உள்ளன. அவற்றிற்கு ஒவ்வொரு தீர்த்தத்திற்கும் ஒவ்வொரு புராண கதை உண்டு. அதை கேட்பதே மகா புண்ணியமான செயல். அதன் வரலாறுகளையும் மற்றுமுள்ள இந்த ஸ்தலத்தில் நிகழ்ந்த அற்புத செய்திகளையும் 2வது பாகத்திலே பார்க்கலாம் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த காணொளி முடிகிறது. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.